Hi friends, this is Niveta. In the video structure of proteins தான் பார்க்க போறோம். So first proteins na last video ல என்னன்னு பார்த்தோம், நிறைய amino acids சேர்றது தான் proteins அப்படினு பார்த்தோம். So இது actually 12th standard ல biomolecules அந்த லெசன்ல இருக்கு. ஓகேவா? proteins அப்படிங்கிறது என்னது polymers of amino acids. So இதோட 3 dimension structureலாம் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படினா அந்த amino acids பேஸ் பண்ணி தான் இருக்கு. So அந்த proteins வந்து நம்ம 4 hierarchical level, அதாவது சின்னதுல இருந்து பெருசா 4 லெவல் சொல்லலாம். என்னன்னா primary, secondary, tertiary, quaternary அப்படினு சொல்லலாம். So first primary structure பார்க்கலாம். primary structure என்னன்னா polypeptide chains இருக்கும். polypeptide chainsனா என்னன்னு சொல்லியிருக்கேன், நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தானே பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பெப்டைட் பாண்ட் அந்த நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்றப்போ வந்து பாலிபெப்டைட் செயின் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இது எல்லாமே எதால் கனெக்ட் ஆகிருக்கும், பெப்டைட் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ரிலேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இந்த அதாவது அது வந்து எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, அந்த அமினோ ஆசிட் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த கிளைசின் இதெல்லாமே என்னது ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான். ஸோ அதெல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டால் கூட அது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சரை மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீனையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நார்மலாகவே அமினோ ஆசிட்ஸ்னால் அதை என்ன சொல்லுவோம், லாஸ்ட்டில் வந்து COOH, இந்த இடத்துல வந்து NH2 குரூப் இருக்கும். நார்மலாகவே இது வந்து ப்ரோட்டீன்னு சொல்கிறது, பிகாஸ் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்துருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து NH2 குரூப்பும் ரைட் சைடில் வந்து COOH குரூப்பும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம்ஸ் ஹைலி ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். ஓகே, சப்ஸ்ட்ரக்சர் த்ரூ த ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் இது வந்து எதுக்கும் இடையில ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். எதுக்கு இடையில கார்பனைல் ஆக்சிஜனுக்கும் அமீன்ஸ்க்கும் இடையில வந்து அந்த ஒரு பாண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செயினை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் or two most common substructures formed by proteins ஃபார்ம் பண்ணுற ஒரு சப்ஸ்ட்ரக்சர். முதல்ல வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் த அமினோ ஆசிட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல். இந்த மாதிரி ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் படி அரேஞ்ச் ஆயிருக்கு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக. இது வந்து எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். எதுக்கு இடையில இந்த கார்பனைல் ஆக்சிஜனுக்கும் ஒன் அமினோ ஆசிட்க்கு வித் த அமினோ ஹைட்ரஜன். நம்ம ஏற்கனவே இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுலே பார்த்தோம். கரெக்டாக இந்த COOH இடையில இந்த NH2 இடையில இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இதில் இருக்கிற OH இடையில ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு பாண்டை தான் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட் செயின் ஆஃப் த ரெசிடியூஸ் ப்ரிட்யூட் அவுட் சைட் த ஹெலிக்ஸ். இந்த ஹெலிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் சைட் செயின்லாம் எனக்கு என்ன இருக்குது, வெளியில் வந்திருக்கு இல்லையா? ஈச் டேர்ன் ஆஃப் த ஆல்ஃபா ஹெலிக்ஸில் வந்து ஒவ்வொரு டேர்ன்லேயும் எனக்கு எவ்வளோ ஹெலிக்ஸ் இருக்குன்னா அந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் about 3.6 ரெசிடியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எல்லாமே 5.4 ஆம்ஸ்ட்ராங் அளவுக்கு லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அமினோ ஆசிட்ஸில் ப்ரோலைன் அப்படிங்கிற ஒன்று கிங்க் ஏற்படுத்துமா, லைக் அந்த முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி சுற்றிட்டே இருக்கும்போது சில இடத்துல வந்து முடிச்சு உண்டாயிடுமா. ஸோ அதனால வந்து அது வந்து ஹெலிக்ஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, டியூ டு இட்ஸ் ரிஜிட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் காரணமாக. அடுத்தது பீட்டா ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்டெண்டட் பெப்டைட் செயின் ரேதர் தென் காயில்டு. இந்த மாதிரி காயிலாக இல்லாமல் ஒரு மாதிரி எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஹைட்ரஜன் பாண்டு தான் இருக்கும் பிட்வீன் மெயின் செயின் கார்பனைல் குரூப்புக்கும் one strand and amino acid of the adjacent strand resulting in the formation of sheet like structure. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து COOH குரூப் இருக்குது, இங்கே வந்து NH2 குரூப் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு OHும் இங்கேருந்து ஒரு Hம் சேர்ந்து போய் தான் எனக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு அதான் சொல்கிறாங்க, இந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து இந்த கார்பாக்சிலிக் குரூப் இருக்கும், இந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து NH2 குரூப் இருக்கும். இது ரெண்டும் வந்து ஹைட்ரஜன் பாண்டால் ஃபார்ம் ஆகி எனக்கு ஒரு ஷீட் ஸ்டேப்பில் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் தான் நம்ம பீட்டா ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா ஹெலிக்ஸ் இதெல்லாமே இன்னும் நிறைய சேர்ந்து தான் எனக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி வந்து லைக் ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னா சைட் செயின்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ்
அந்த சைட் செயினுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் காரணமாக இது வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட்லாம் இருக்குன்னா டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் பிட்வீன் சைஸ்டின் ரெசிடியூஸ், எலக்ட்ரோஸ்டாட் என்னென்ன இது இருக்குது, டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த ஜ்விட்டர் அயான் அதெல்லாமே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஜ்விட்டர் அயான்னா ப்ளஸ் மைனஸ் அப்படிலாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அதில் வந்து கண்டிப்பாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா அது வந்து தண்ணியில் சாலிபிள் ஆகாது, அதை பேஸ் பண்ணி ஹைட்ரஜன் பாண்ட், வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே இருக்கும் அந்த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர், இது வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர். இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் நிறைய சேருது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் நிறைய சேருது வந்து டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இது வந்து கலராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து அமினோ ஆசிட்ஸு. ஓகே, இது எல்லாமே சேர்ந்து தான் ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ன்னு ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே சேர்ந்தும்போது பாலிபெப்டைட் செயின்ஸ்ன்னு ஃபார்ம் ஆகுது. இது காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ், அதை தான் பார்க்க போகிறோம். குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது வந்து நிறையா சேருது தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அடுத்தது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். சம் ப்ரோட்டீன்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் மோர் தேன் ஒன் பாலிபெப்டைட் செயின். இது வந்து ஒரு பாலிபெப்டைட் செயின். இந்த மாதிரி நிறைய பாலிபெப்டைட் செயினால் மேட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினில் வந்து 4 பாலிபெப்டைட் செயின் இருக்கும். ஓகேவா. ஸோ ஆனால் டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிற என்சைம் என்னென்னா டிஎன்ஏவை அப்படியே காப்பி பண்ணும். ஸோ அந்த என்சைமுக்கு வந்து 10 பாலிபெப்டைட் செயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன் திஸ் ப்ரோட்டீன்ஸ் இண்டிவிஜுவல் பாலிபெப்டைட் செயின் இன்ட்ராக்ட்ஸ் வித் ஈச் அதர் டு ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு பாலிபெப்டைட் செயினும் இன்னொன்று கூட இன்ட்ராக்ட் ஆகி எனக்கு மல்டிமெரிக் நிறைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ராக்ஷன் தட் ஸ்டெபிளைசஸ் த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஆல்சோ ஸ்டெபிளைசஸ். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து டெர்ஷியரி ஸ்ட்ரக்சரையும் ஸ்டெபிளைஸ் பண்ணுது, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரையும் ஸ்டெபிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து அதாவது எந்த ஒரு இன்ட்ராக்ஷன், இந்த இன்ட்ராக்ஷன்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதே இன்ட்ராக்ஷன்லாம் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.